மீனாட்சி, என்ன? அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற? ஏன் மீனாட்சி இப்படி கோவப்படுற? நீ பண்ண வேலைக்கு கோவப்படாம உன்னை என்ன பாராட்ட சொல்றியா? நான் என்ன பண்ணேன்? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத ஜீவா. நேத்து ஆதி வீட்டுக்கு போய் என்ன பண்ண? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உனக்கு? அங்க போய் பந்தக்கால உடைச்சு போட்டிருக்க, அதுவும் ஃபுல்லா குடிச்சிட்டு போயிருக்க. மீனாட்சி, நான் குடிச்சிட்டுலாம் போல. போதும் ஜீவா, உன் வாயிலிருந்து வர எதுவுமே உண்மை இல்ல. பொய்யை தவிர உனக்கு வேற எதுவுமே சொல்ல தெரியாதுல்ல? மீனாட்சி, நான் உண்மையதான் சொல்றேன். நான் குடிக்கல. குடிக்காம தான் அங்க போய் பந்தக்கால உடைச்சு போட்டிருக்கியா? நான் ஒத்துக்கிறேன், நான் உடைச்சேன்தான். ஆனா அதுக்கு காரணம் தெரியும், பொறாம தானே? அப்படிலாம் இல்ல மீனாட்சி. அந்த ஆதி நல்லவன் இல்ல. ஆதிய பத்தி நீ பேசாத ஜீவா. அவரை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நேத்து அவர் நினைச்சிருந்தா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்க முடியும். ஆனா அவர் அப்படி பண்ணாம அவர் ஜென்யூனா இருந்திருக்காரு. உனக்கு புரியல. அவனை பத்தி உனக்கு சரியா தெரியல. உன்னை பத்தி தான் நான் இத்தனை நாள் தெரியாம இருந்துட்டேன். எல்லாம் ஏன் தப்பு தான். நீ மாறுவன்னு நம்பின பாரு, ஏன் தப்பு தான். உன்னை வேணான்னு நான் ரிஜெக்ட் பண்ணேன் தானே நீ இந்த வேலையை பண்ணிருக்க. அப்படிலாம் இல்ல மீனாட்சி. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ இவ்வளவு சீப்பா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் தப்புதான். உன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசி பழகுன பாரு, என்ன சொல்லணும்? சீ. ஏய் மீனாட்சி, 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 ஒரு நிமிஷம். ஏய், நான் செஞ்சது தப்புதான். நீ எவ்வளவு வேணாலும் திட்டு. ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேள. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏய் மீனாட்சி, நான் உன் நல்லதுக்காக தான். எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா இனிமே என்கிட்ட பேச வராத. என் கல்யாணத்துக்கு கூட வராத. நீ மண்டபத்து பக்கமே வரக்கூடாது. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா இத மட்டும் பண்ணு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ச்சே. ஏய் மீனாட்சி,